தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் வகையில் வழக்கறிஞர்கள் சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதை கண்டித்து 6ஆம் தேதி அன்று பேரணி நடத்த வழக்கறிஞர்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இந்த நிலையில் நீதிமன்ற புறக்கணிப்பு இன்றி பேரணி நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ் அறிவித்துள்ளார். வழக்கறிஞர்கள் பியர்லெஸ் பயமற்றவர்களாக இருக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் சமுதாயத்தை நடத்தி செல்வர்களாக இருக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் இன்னும் சொல்லப்போனால், குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பாரா 41 கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதேபோல நீதிமன்ற புறக்கணிப்பை ஒரு நாள் செய்யலாம், தேவையான பட்சத்திலே செய்யலாம். டிக்னிட்டி, டெக்கோரம், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி கேள்விக்கு உள்ளாக்கப்படும் பட்சத்திலே வழக்கறிஞர்கள் ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்யலாம் என்று அதே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு இன்றி மறுபடியும் சொல்கிறேன், நீதிமன்ற புறக்கணிப்பு இன்றி வழக்கறிஞர்கள் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஒரு நாள் அவருடைய மனவேதனையை வெளிப்படுத்தும் விதத்திலே தமிழகம் முழுவதும் இருந்து வழக்கறிஞர்கள் வந்து பேரணி நடத்துகிறார்கள்.